அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன். தமிழ் சத்தத்தை காணல. தமிழ் சத்தம் லஞ்சம் வாங்கிட்டு தலைமறைவாகிட்டான், பிடியான வந்திருக்குது, போலீஸ் தேடி தெரியுது அப்படின்ற பலவிதமான விமர்சனங்களை முகநூல்களில் நான் பார்த்து கொண்டு வரேன். உண்மையிலேயே தமிழ் சத்தம் தலைமறைவாகல. இந்த நடு ரோட்டிலாண்டாப்பா நான் நடந்து தெரிகிறேன், இப்படி தான் தெரிகிறேன். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? அடுத்தது தமிழ் சத்தம் லஞ்சம் வாங்கி கொண்டு தலைமறைவாகி இருக்குது. அந்த தமிழ் பெண்ணுடைய வீடியோவை வெளியிடாமல் லஞ்சத்தை வாங்கிட்டு ஏமாத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிறீங்க நீதி வாங்கி கொடுக்கலன்ற கதையை கதைக்கிறீங்க. நீதி வாங்கி கொடுக்கறதுக்கு நான் என்ன நீதிபதியா இல்லை கோட்ஸா? என்னண்டா, ஒரு மனிதனுக்கு அநியாயம் நடக்குதாக இருந்தால் அந்த உரிய அதிகாரிகள் அந்த அவருக்குரிய அநியாயத்தை கேட்டு அவருக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுங்கன்ற ஒரு கோரிக்கையை, ஒரு வேண்டுகோளை அவங்களோட கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக வேண்டி சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை நான் கழிச்சு கொண்டு வரேன். இது என்னுடைய உரிமை, இது எனக்கு விருப்பமான ஒன்று, அதை நான் செய்து கொண்டு வரேன். எனவே அந்த பெண் என்கிட்ட வந்ததுக்கு பின்னால் என்ன கேட்டாங்கன்னு சொன்னால், நான் இப்படி இன்ன இடத்துல இருக்கிற ஒருத்தரை இன்னார நான் என்ன செய்தேன், காதலிச்சேன், அவரோட குடும்பம் நடத்தினேன், 1 வருஷமாக குடும்பம் நடத்தியிருக்கிறேன். எனவே இப்போ அவருக்கு கல்யாணம் முடிச்சு தரதுக்கு இங்கே வந்தால் பள்ளியால் இதை ஏற்றுக்கொள்கிறாங்கல்ல, எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்தாங்க. அதுக்கு பின்னால் நான் என்ன செய்தேன், அந்த வீடியோவை எடுத்து வச்சுட்டு முதலாவது டப்புன்னு போடுறல. விளங்கிட்டா? நீங்கள் கேட்குறீங்களே ஊடகவியலாளர்னு சொல்கிறியே, உனக்கு என்ன இருக்குது அதுக்கு அருகதைன்னு சொல்லி அதுக்குரிய விளக்கத்தை சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு ஊடகவியலாளர் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த வீடியோவை எடுத்து பட்டாசுன்னு போடுறல, உரிய அதிகாரிகள்கிட்ட விசாரிக்கணும். நான் என்ன செய்தேன், அந்த இடத்துக்குள்ளே என்ன நடந்துச்சு, இதில் பேக்ரவுண்ட் என்ன, இது என்ன நடக்குது அப்படின்ற ஃபுல் விளக்கத்தையும் நான் என்ன செய்தேன்னா விசாரிச்சுட்டு வரும்போது போலீஸில் விசாரித்தேன். சந்தேகமாக இருந்தால் வாழைச்சேனை போலீஸில் உள்ள அதிகாரிகள் இருக்கிறாங்க, நான் அவங்கள்ட்ட கேளுங்க, நீங்கள் போயிட்டு நான் விசாரித்தேன். இந்த பெண்ணுடைய கேஸ் வந்துச்சு, அவங்களோட போலீஸுக்கு என்ன பிரச்சனை எதிர் அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, அந்த பெண் கையை அறுத்து கொண்டு அந்த போலீஸுக்கு வந்ததாகவும் போலீஸில் நியாயம் கேட்டதாகவும் போலீஸ்காரவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், இலங்கையினுடைய சட்டப்படி நீங்கள் லிவிங் டுகெதர், அதாவது விருப்பத்தோட 2 பேரும் குடும்பம் நடத்துறது இருக்கே, அது இலங்கையினுடைய சட்டத்தில் வந்துட்டு அனுமதிக்கப்பட்ட உண்டு. அப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கிறீங்க, பிறகு ஒரு கருத்து முரண்பாட்டில் பிரிஞ்சு வந்திருக்கிறீங்க. அப்படி பிரிஞ்சு வந்ததுக்கு பின்னால் இது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. உங்களுக்கு அவர்கிட்ட நஷ்டஈடு வாங்கணுமா இருந்தால் மனித உரிமை ஆணைக்குழுக்கு போங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் சிவில் வழக்க போடுங்கன்னு சொல்லி போலீஸால் சொல்லியிருக்கிறாங்க. போலீஸ் அதிகாரிகள் அந்த பெண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பள்ளிக்குள்ளே போனதுக்கு பிறகு பள்ளிக்குள்ளேயும் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், அவன் கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொன்னால் பலவந்தப்படுத்தியா கல்யாணம் முடிக்கிறேன்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. எனவே இந்த விஷயத்தை இந்த இடத்துல இருக்கிற படியன் இந்த பள்ளிவாசலுக்கு போனாங்க, இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லி இந்த ஊரை கேவலப்படுத்தி, நாட்டை கேவலப்படுத்தி, இந்த நம்ம சமுதாயத்தை கேவலப்படுத்தி, எங்களுடைய சமூகத்தை கேவலப்படுத்த கூடாதுன்றதுக்காகத்தான் நான் என்ன செய்யலை, அதை வெளிப்படுத்தலை. அதோட அந்த பெண் ஒரு வகையில் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு நான் தற்கொலை செய்ய போகிறேன்னு நிற்கிறாள். அவளை தற்கொலை செய்ய விடலாமா? விடக்கூடாது. மற்றவன் வீடியோ எடுக்கணும் மாதிரி தான் நீ தற்கொலை வீடியோ செஞ்சு போடுறேன்னு போட்டுட்ருப்பீங்க. நீங்களாம் அப்படி தான் செய்வீங்க. இப்போ கமெண்ட்ல இந்த ஃபேஸ்புக்கில் எழுதுறவங்க தமிழ் சத்தம் காசை வாங்கிட்டு ஏமாற்றி விட்டான், நீதி கொடுத்து கொடுக்கலன்னு சொல்கிறீங்களே, நீங்களாம் அப்படி தான் செய்வீங்க. நானெல்லாம் அப்படியாப்பட்டவன் இல்லை. விசாரித்து யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் தான், உங்களுக்கு ஒரு அநீதி நடக்கும்போது இதை சமாளிக்கிறது, இதை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்றதை நான் சிந்திப்பேனே தவிர, அந்த நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க வியூஸுக்கு ஆச்சரியன்னு சொல்லி நான் எத்தனையோ இங்கே பாருங்கள், என் ஃபேஸ்புக்கை வந்துட்டு என்ன செய்துட்டாங்கன்னு சொன்னால் முடக்கி விட்டுட்டாங்க. ரிப்போர்ட் அடித்து அதை செஞ்சு எல்லாத்தையும் முடக்கி விட்டுட்டாங்க. ஆனாலும் நான் நேற்று வீடியோ போட்டேன், 2000-3000 பேர் பார்க்கலையா? புதுசாக ஒரு அக்கௌண்ட் திறந்தவனுக்கு ஒரு வீடியோ போட்டால் அவனுக்கு ஒரு 1000 வியூஸ் வர்றதுக்கு 6 மாதம் எடுக்கும். ஆனால் தமிழ் சத்தம் எங்கே சத்தம் போட்டாலும் அது வேலை செய்யுண்டா. விளங்கிட்டா? இந்த தேனி இருக்குது தானே, தேனியை பார்த்து புறா கேட்டுச்சாம், தேனியை நீ கஷ்டப்பட்டு இந்த தேனெல்லாம் சேர்க்குற, மனுஷன் வெட்டிட்டு போயிடுறான், உனக்கு கவலையா இல்லையான்னு கேட்கும்போது தேனி சொல்லிச்சான் புறாக்கிட்ட, அவன் நினைக்கிட்டு இருந்த தேனை எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் அந்த தேனை உருவாக்குற திறமையை எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிச்சாம். அந்த மாதிரி தமிழ் சத்தத்தை நீங்கள் எவ்வளோ வீழ்த்தினாலும் தமிழ் சத்திர திறமையை என்ன செய்ய முடியாது, வீழ்த்த முடியாது. தமிழ் சத்திர தைரியத்தை என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. நிச்சயமாக நான் தைரியமாக நிற்பேன். நான் தவறு செய்யலை, எங்கேயுமே லஞ்சம் வாங்கலை, மக்கள் நலனுக்காக நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன், உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறேன். எனவே இப்போ நான் எவ்வளோ விஷயங்களை கழிச்சிருக்கேனப்பா, சமுதாயத்தில் நடக்கிற குறைநிறைகள், சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளை நான் கழிச்சிருக்கிறேனே, அப்போ அதுக்கு நீங்கள் குரல் கொடுங்களேன். சரி, இந்த எழுதுறவங்கெல்லாம் ரோசம், மானம், சூடு, சொரணை இருந்தா, எழுதுனது உண்மையா மானத்துக்காக வேண்டி, ஒரு நியாயத்துக்காக வேண்டி சொரணை இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் போர்டை எடுத்துட்டு ரோட்டுக்கு இறங்கடா பாப்போம், அந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு இறங்கடா பாப்போம். உங்களுக்கு தைரியம் இருந்தால், உங்களுக்கு ரோசம் இருந்தால், மானம் இருந்தால், வக்கில்ல உங்களுக்குலாம் இதை செய்யுங்களா பாப்போம். 7 மண்டா நீங்கள் செஞ்சு காட்டுங்கடா. எழுதுற நீங்கள் எல்லாரும் போர்டை பிடிச்சிட்டு ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்திருக்குது, பெண்கள் உரிமைக்காக போராடுவோம் நில்லுங்கடா பாப்போம். நிற்க மாட்டீங்க. இதெல்லாம் செய்ய தெரியாத கோழைகள் நீங்களாம் கதைக்கிறதுக்கு தைரியமே இல்லை. சரியா? அதனால் தமிழ் சத்தத்தை வீழ்த்தணும்னு நினச்சா நிச்சயமாக தமிழ் சத்தம் மறுபடியும் வந்துக்கிட்டே இருப்பேன். நான் கண்ணாடி மாதிரி, எனக்கு முன்னுக்கு வந்து நீ சிரிச்சா நான் சிரிப்பேன், முறைச்சா முறைப்பேன்.
உடச்சேன்னு வை கண்ணில் ஏறிடுவேன். அதனால் தயவு செய்து எதிர்க்கிறத விட்டுட்டு நான் ஒரு பிரச்சனை இந்த ஏரியாக்குள்ளே லைட் போடுபடலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ இது யாருக்கு சம்மந்தப்பட்டது? இந்த ஏரியாவுக்குள்ளே ஓட்டு கேட்டு வந்த ஒரு பிரதிநிதிக்கு சம்மந்தப்பட்டது. அவர கவனத்துக்கு அவர் கொண்டு வந்தால் லைட்டு போடுற வேலையை தான் பார்க்கணும். ஊரை குழப்புறான்னு சொல்லக்கூடாது. விளங்கிச்சா? ஒரு இடத்துல ரோட்டு பழுதா போய் கிடக்குது, இந்த ரோட்டு இடத்த பழுதா போய் கிடக்குது, பாடசாலை மாணவர்களுக்கு போக இயலாது, பிள்ளைகளுக்கு போக இயலாது, போக்குவரத்து கஷ்டமா இருக்குன்னு சொன்னா ரோட்டு போடுறவங்க ரோட்டை போட்டு கொடுக்கணும். இவன் ஊரை குழப்புறான்னு சொல்லக்கூடாது. நான் என்ன ஊரை குழப்பினேன்? ஒரு விஷயத்தை சொல்லுங்க பாப்போம். ஊரை குழப்புறதுக்கு நான் செஞ்ச ஒரு ஆதாரத்தை காட்டுங்க பாப்போம். ஒருத்தரும் காட்டிக்க மாட்டீங்க. இந்த அன்வர்ற மச்சானுக்கிட்ட காசு வாங்கினன்ற விளக்கம் சொல்றீங்கன்னு அவர்கிட்ட நான் கோல் எடுத்தும் போது அவர் கதைச்ச ரெக்கார்டிங் இருக்குது. அடுத்த கட்டம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா அதையும் நான் போடுறேன். இந்த ஊரை குழப்பணும் வாங்கணும்ன்றது இல்லை. சில அதிகாரிகளுக்கு நான் கோல் பண்ணி கதைச்சிருக்கிறேன். அவங்களும் என்ன செய்வாங்க, உங்கள்கிட்ட தேவைன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குது. நீங்களாம் யார்? ஃபேக் ஐடியில் வரவங்க தானே. சொந்த முகத்தை காட்டி வர தெரியாமல் ஃபேக் ஐடியை போட்டுட்டு வர கோழைகள், பச்சோந்திகள். நீங்களாம் கதைக்கிறதுக்கு அருகதை இல்லை. தமிழ் சத்தம் என்றைக்கு சத்தமாக தான் நிற்கும். நீதியை கேட்டு நிற்கும். அநியாயத்தை எதிர்த்து நிற்கும். மக்களுக்காக குரல் கொடுக்கும். இந்த சத்தத்தை அடக்க முடியாது.